Vetrimaran cannot make a bad film. இத பல வருஷமா நானும் நம்பிட்டு இருந்தேன், இப்பவும் நம்புறேன். பட் இதுல ஒரு சின்ன திருத்தம் மட்டும் இருக்கு. ஒரு நல்ல சீக்குவலோட வேலை என்ன? ஆப்ஷன் 1, மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதையை முன்னாடி கொண்டு போகணும். ஆப்ஷன் 2, அந்த கதையோட யூனிவர்ஸோட தீமை மட்டும் எடுத்து இன்னொரு சம கதையை பிரசன்ட் பண்ணணும். இல்ல ஆப்ஷன் 3, அந்த கதைக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அதை செமையா பிரசன்ட் பண்ணி ஒரு சாலிட் கிளைமேக்ஸ்ல ஸ்டோரியை எண்ட் பண்ணணும். விடுதலை 2 இஸ் த தேர்ட் டைப் ஆஃப் சீக்குவல். பார்ட் 1ல கான்ஸ்டபிள் குமரேசன் வழியா போலீஸோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்தோம். ஆனா எண்ட்ல என்ன புரியும்னா, இந்த டெரரிஸ்ட் குரூப்னு பிராண்ட் பண்ண இந்த குரூப்க்கு இன்னொரு சைடு இருக்கு, இன்னொரு ஸ்டோரி இருக்கு. அதுதான் மக்கள் படையோட லீடர் வாத்தியார் ஏகே பெருமாள் ஏகே கோஸ்ட் பிளேட் பை விஜய் சேதுபதி ஏகே மக்கள் செல்வன். இந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி பிளஸ் விஜய் சேதுபதிய ஒரு வெற்றிமாறன் ஹீரோவா பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதுதான் இந்த சீக்குவலோட மெயின் செல்லிங் பாயிண்ட். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் ஏன் அவ்வளவு ஒர்க் ஆச்சுன்னா, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் சூரி மாதிரி ஒரு காமெடிக் ஆக்டரை வெற்றிமாறனோட ஒரு ப்ரோட்டாகனிஸ்டா பார்க்குற ஒரு சான்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் அவர் அந்த மலைப்பாதை வழியா கேம்புக்கு போறது, அந்த சீன்லயே அந்த கேரக்டர் மேல நமக்கு ஒரு இமோஷனல் கனெக்ஷன் வந்துரும். அந்த கேரக்டரோட இன்னசென்ஸ், அவனுக்கு ஹீரோ ஆகலான்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீ தாண்டா ஹீரோன்னு சொல்ல வைக்கும் அந்த கேரக்டர். ஆனா பார்ட் 2ல இதுவும் ஒரு கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரி தான். ஆனா வாத்தியார் கேரக்டர் மேல ஒரு செம்ம ரெஸ்பெக்ட் வந்தாலும் அவரோட ஒரு இமோஷனல் கனெக்ட் ஃபார்ம் ஆகுவான்னு கேட்டா, சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்து பேக்லாம் தூக்கி போட்டு அப்படியே போய் விளையாடலான்னு ஓடும்போது அம்மா அப்பா நம்ம சட்டையா பிடிச்சு ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் பண்ணிட்டு போ அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இப்படிதான் விடுதலை 2வும் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. பெரிய கேன்வஸ், நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஐடியாலஜிக்கல் பேட்டில்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு ஸ்ட்ராங் இமோஷனல் ஸ்டோரியா ஃபீல் ஆகாம இட் ஃபீல்ஸ் லைக் அ ஹிஸ்டரி லெசன். இது வெறும் ஃபிளாஷ்பேக்கா இல்ல ஃபிளாஷ்பேக் குள்ள வர ஃபிளாஷ்பேக்கா? விஜய் சேதுபதியோட லுக் ஏன் கண்டினியூஸா மாறிட்டே இருக்கு? அனுராக் கஷ்யப் கேரக்டர் யாரு, எதுக்கு வந்தாரு? இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது நிறைய டவுட்ஸும் வரும். ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கிரேட் ஃபில்ம்னு சொல்ல முடியலனாலும் கண்டிப்பா சில பாசிட்டிவ்ஸும் இருக்கு. கென் கருணாஸோட அந்த ஆக்ஷன் பிளாக் சூப்பரா ஷூட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதை வச்சுதான் படத்துக்கே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிகினிங் கிடைக்கும். ராஜீவ் மேனனோட கேரக்டர், அவரோட அந்த கேஷுவலா டீல் பண்ற ஸ்டைல் ஆல்ரெடி விசாரணையில பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல வெற்றிமாறன் கோஸ் ஒன் லெவல் டீப்பர். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் த சிஸ்டம் காமிச்சிருப்பாரு, which is the role of the caste system. ஃபோர்ஸ்ல யாரு செலக்ட் ஆகுறாங்க, யாரு ப்ரமோட் ஆகுறாங்க, எதுக்கு ப்ரமோட் ஆகுறாங்க, யாரை தூக்குறாங்க, இல்ல ப்ரமோட் ஆனதுக்கு அப்புறம் புதுசா கிடைக்கிற அந்த பவரை வச்சு என்ன பண்றாங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் போர்ஷன்ல இதெல்லாம் சூப்பரா பிளே அவுட் ஆயிருக்கும். பெஸ்ட் விஷயம் என்னன்னா, குமரேசன் எப்படி ஒரு அன்இன்டென்ஷனலா ஒரு ஹீரோ ஆனானோ அதே மாதிரி வெற்றிமாறனுக்கும் இந்த படம் வந்து ஒரு சின்ன ஸ்கேல்ல பண்ண வேண்டிய ஒரு படம். தெரிஞ்சோ தெரியாமலோ வெற்றிமாறனோட மோஸ்ட் டிஃபிகல்ட், மோஸ்ட் ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்டா மாறிடுச்சு. அண்ட் எப்படியோ ஒரு வழியா இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அடுத்ததா ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்க போறாரு. காத்திருப்போம்.